Taste the Daily. அருந்ததியர் உள் இடஒதுக்கீடு உள்ளிட்ட பட்டியலின மக்களின் உள் இடஒதுக்கீடு செல்லும் என்று வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை வழங்கியுள்ள உச்சநீதிமன்றத்திற்கு அதிமுக பொதுச்செயலாளர் நன்றி தெரிவித்துள்ளார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமாரிடம் கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், கூடுதல் தகவல்களை வழங்கலாம். வணக்கம் சுரேஷ். அருந்ததியர் உள் ஒதுக்கீடு உள்ளிட்ட பட்டியலின மக்களுடைய உள் இடஒதுக்கீடு செல்லும் என்று வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை வழங்கியிருக்கக்கூடிய உச்சநீதிமன்றத்திற்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில், தமிழ்நாட்டில் இடஒதுக்கீட்டிற்கு சட்ட பாதுகாப்பை பெற்றுத்தந்த இயக்கம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று குறிப்பிட்டிருக்கிறார். இட ஒதுக்கீடு கொள்கையில் தமிழகத்தில் 100% அமல்படுத்தி பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியின மக்கள் அனைவரும் இன்று வரை பயனடைந்து வருகின்றார்கள் என்றால் அதற்கு முக்கிய காரணம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்தான் என்று தெரிவித்திருக்கிறார். கழகத்தில் இருவரும் காவல் தெய்வங்களான புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா ஆகியோரது பெயர்கள் தமிழகத்தினுடைய இடஒதுக்கீட்டு வரலாற்றில் பொன் எழுத்துக்களால் என்றென்றும் பொறிக்கப்பட்டிருக்கும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான இடஒதுக்கீடு 31% இருந்து 50% உயர்த்தியவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் என்றும் 1991 முதல் 96 ஆகிய ஆட்சி காலத்தில் சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றி அன்றைய மத்திய அரசிடம் போராடி 69% இடஒதுக்கீட்டை அரசியல் சாசன சட்டத்தின் 9வது அட்டவணையில் சேர்த்து தமிழக மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்து சமூக நீதி காத்த வீராங்கனை என்கிற பட்டத்தை பெற்றவர் எங்கள் புரட்சி தலைவி அம்மா என்று பெருமையோடு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் தாழ்த்தப்பட்ட மக்களில் மிகவும் தாழ்த்தப்பட்டவர்களாக இருக்கின்ற அருந்ததியருடைய வளர்ச்சிக்காக கழக நிறுவனர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா ஆகிய இருவரும் காவல் தெய்வங்கள் வழியில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரான எனது தலைமையிலான அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து தாழ்த்தப்பட்ட மக்களை, குறிப்பாக அருந்ததியினரை கண்ணிமை காப்பது போல பாதுகாத்து வந்தது என்று பெருமையோடு குறிப்பிட்டிருக்கிறார். தமிழக அரசு 2009ஆம் ஆண்டு பட்டியல் இனத்தவர்களான 18% இடஒதுக்கீட்டில் அருந்ததியர் மக்களுக்கு 3% உள் ஒதுக்கீடு வழங்கியது என்றும், ஆனால் அருந்ததியர் மக்கள் வஞ்சிக்கின்ற வகையில் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் அருந்ததியர் உள் ஒதுக்கீடு பறிக்கும் வகையிலான வழக்குகள் 2010ஆம் ஆண்டு மைனாரிட்டி திமுக ஆட்சியில் திட்டமிட்டு தாக்கல் செய்யப்பட்டன என்று வேதனையோடு அவர் பதிவு செய்திருக்கிறார். இந்த நிலையில் பஞ்சாப், ஹரியானா மாநிலங்களைச் சேர்ந்த உள் ஒதுக்கீடு சம்பந்தமான வழக்குகள் உச்சநீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்டு வந்த நிலையில் அருந்ததியர் உள் ஒதுக்கீட்டு வழக்கு உச்சநீதிமன்றத்திற்கு சென்றது என்றும், எனது தலைமையிலான அம்மாவினுடைய அரசு அருந்ததியர் மக்களுக்கான உள் இடஒதுக்கீடு பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக 2020ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் அன்றைய ஆதிராவிட நலத்துறை செயலராக தலைமையில் ஒரு கமிட்டி அமைக்கப்பட்டு அதனுடைய பரிந்துரைகளுடைய அடிப்படையில் அம்மாவுடைய அரசு சார்பில் உச்சநீதிமன்றத்தினுடைய மூத்த வழக்கறிஞர் நியமிக்கப்பட்டு திறம்பட கருத்துக்களை எடுத்துரைத்ததாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். அதனுடைய அடிப்படையில் 2020ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் உச்சநீதிமன்றத்தினுடைய நீதியரசர் திரு அருண் மிஸ்ரா அவர்கள் தலைமையிலான 5 பேர் கொண்ட அரசியல் சாசன அமர்வு அருந்ததியர் உள் இடஒதுக்கீட்டிற்கு சாதகமான இடைக்கால தீர்ப்பை வழங்கியது என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். பின்பு இவ்வழக்கு உச்சநீதிமன்றத்தினுடைய 7 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வுக்கு மாற்றப்பட்டது என்றும், அம்மாவுடைய அரசு மேற்கொண்ட சட்ட நடவடிக்கையினுடைய வழிகாட்டுதலை பின்பற்றி இன்றைய தமிழக அரசு வாதங்களை எடுத்து வைத்ததனுடைய அடிப்படையில் அரசியல் சாசன 14வது பிரிவை உள் ஒதுக்கீடு மீறவில்லை, பட்டியலின உட்பிரிவுகள் எதுவும் பட்டியல் வகுப்பினர் என்ற வரையறையில் இருந்து விலகப்படவில்லை என்றும், பட்டியல் இனத்தவர்களுக்கான உள் ஒதுக்கீடு வழங்க எந்த தடையும் இல்லை, எனவே SC ST பிரிவில் இருக்கக்கூடிய உள் இடஒதுக்கீடு வழங்கியது செல்லும் என்கிற தீர்ப்பை 7 நீதிபதிகள் கொண்ட அரசியல் அமர்வு 1/8/2024 அன்று வழங்கியது என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை வழங்கியதற்கு முக்கிய காரணம் நீதியரசர் திரு அருண் மிஸ்ரா அவர்கள் தலைமையிலான 5 பேர் கொண்ட அரசியல் சாசன அமர்வு 2020ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வழங்கிய தீர்ப்புதான் என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். இந்த வழக்கில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடுத்த முயற்சிகள், சட்ட முன்னெடுப்புகள் வரலாற்றினுடைய பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டியவை என்பதை இந்த நேரத்தில் குறிப்பிட்டு, இந்த தீர்ப்பினை பெறுவதற்கு உறுதுணையாக இருந்த சட்ட வல்லுநர்கள், முழு ஆதரவு அளித்த தமிழ்நாடு அருந்ததியர் சமுதாய மகாசபை, அருந்ததியர் சமூகத்தினுடைய மக்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் அனைத்திந்திய அண்ணா திராவிட
திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் எனது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்வதாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் விடுத்திருக்கக்கூடிய அந்த முக்கிய அறிவிப்பில் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. சுரேஷ், கூடுதல் தகவல்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.